Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரைஃபிள் 1 கிலோமீட்டர் ரேஞ்சு ஸ்னைப்பர் மாதிரி. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா தானாக இது ரிஜெக்ட் ஆகி இது லென்ஸு. இது லென்ஸ். அப்பாவா இல்லை தாத்தாவா? தாத்தா எல்லாம் தாத்தா காலத்தில் இதெல்லாம் ஒரிஜினல் மான் கொம்பு. எங்கள் ஃபேமிலியில் யாருமே சிகரெட்டு குடிக்கிறதோ இல்லை இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதோ யாருமே பண்ணுறது கிடையாது. என்னது இது? அப்புறம் இது சும்மா இதே தான். இப்போ உண்மை உண்மையான தோல். ஆமாம், உண்மையான புளி இது. ஆமாம், அப்போ சுட்டது தான். வா, எவ்வளோ நீளம். இது என்னோடய சன்ன ரூமு. இப்போ இந்த டோரை பார்த்தீங்கன்னாலே வித்தியாசமாக இருக்கும், ப்ரெசன்ட்டில் இருக்கிற மாரி. ஓ, அது என் மருமகள் டிடிவி சார் பொண்ணு. அவங்க பின் செயின் போட்டிருப்பாங்க, 2 பட்டனை போட மாட்டேன். அதுவும் அப்பாவோட சட்டையில் அந்த தங்க பட்டன் இருக்குமாமே, இது உண்மையா? ஆமாம், உண்டு. நானும் போட்டிருந்தேன். கை துப்பாக்கி மாதிரி பாதுகாப்புக்கு பிஸ்டல் அது மாதிரிலாம் அது வாங்கல. பயம் இருக்கிறவங்க தான் வாங்கணும். அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில். அதுதான். அது இன்னும் இருக்கு நான் காட்டுறேன். இப்போ கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்கள் நிலம் தானே? பட்டிகடா பட்டினம் எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாம் நம்ம இடம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அங்கங்கே நிலம் இருக்கிறதுனால? இல்லை நம்ம ஏக்கரு அது அப்படின்லாம். மொத்தம் 7000 ஏக்கரை ஒரே ஆள் பண்ணுறதுங்கிறது பெரிய இதுதான். இல்லை, எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு தான். அந்த எங்கிட்ட திரும்பினாலும் நம்மளுக்கு தான் இருக்கீங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வேறு நடுப்பு எதுவுமே கிடையாது. அந்த போனால் தான் பிரைவேட் பார்ட்டி ஃபுல்லாக ஐயாக்கு தான். இந்த பகுதி மக்கள்னால பூண்டி இளவல் கல்வி காவலர் அப்படின்னு அழைக்கப்படுற கிருஷ்ணசாமி வாண்டையர் அவர்கள் அவரை சந்திக்கிறதுக்காக தான் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற அவருடைய இந்த பங்களாக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நான் இங்கே வந்து பார்த்தோன்னே பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பெரிய கோவில் எல்லாம் வணிக வளாகம்லாம் சுற்றி இருக்கு. நடுவில் ஒரு தனிநபர் வீடு அப்படின்னா அது உங்கள் வீடு மட்டும்தான். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீடு வந்துச்சா? வீடு வந்தது இல்ல, இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு. ஆனா வீடுன்னு பார்க்கும்போது சாதாரண வீடு மாடல, இந்த ஜமீன் வீடு, அந்த பாரம்பரிய மிக்கது இருந்த வீடு. அதான் நான் சொல்றேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீட்டுனால அந்த லுக்கு பழைய லுக்கு இருக்கும். அதை நான் கொஞ்சம் மாடர்னா பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அப்பனா இது வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க. ஆமா, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. இதுக்கு வந்து யாராரு அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் இதுல? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபோட தாத்தா தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் இந்த இதுக்கு. அப்பெல்லாம் வந்து மேயர் கிடையாது. ஃபர்ஸ்ட் முனிசிபல் சேர்மன் அவர் தான். இந்த புதார் இது பண்ணது வந்து எங்கள் தாத்தா தான். எங்கள் தாத்தான்னா என் மிஸ்ஸஸோட தாத்தா. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பணி செஞ்சுருக்காங்க. ஏன்னா சேர்மனாக இருந்தபோது அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட முனிசிபல் இதில் பூரா எல்லாம் வாட்டர் கனெக்ஷன்லேருந்து எலக்ட்ரிக் கனெக்ஷன்லேருந்து நம்பர் 1 இருக்கும். நம்ம இவங்க சேர்மனாக இருந்த தொட்டு. அது இல்லாமல் இவங்களோட பூர்வீகம் வந்து பாப்பநாடு. அங்கே அவங்க ஜமீன். பாப்பநாடு ஜமீன் அவங்க இருக்கிறதுல இந்த பகுதியில் அதான் பெரிய ஜமீன். கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 ஏக்கர் உள்ள ஜமீன். ஒரு 18 கிராமம் உள்ள ஜமீன். அவங்க இங்கே வந்து மருத்துவத்துக்காக வர்றதுக்காக பண்ணது. ஆக்சுவலாக ஆமாம், இதில் பாப்பநாட்டில் தான் அந்த பேலஸ் இருக்குது. அரண்மனை வந்து அங்கே தான் இருக்குது பாப்பநாட்டில். இது வந்து சும்மா மருத்துவத்துக்காக இங்கே வந்து இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கினது, அப்பா கட்டினது. மன்னர் ஆட்சி இருக்கும்போது எங்கள் தாத்தா, இவங்க பாப்பநாட்டு தாத்தா, இவங்கள்ட்ட எல்லாம் தான் கார் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த குதிரை வச்சுருப்பாங்க. 6 குதிரை போட்டு 4 குதிரை போட்டு பண்ணுற இதுதான் அப்போ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கார் வாங்கினது எங்கள் தாத்தா தான். அப்போ கூட மன்னருக்கு எய்த்தாப்பில் ஒரு வாட்டி காரில் போகும்போது ஃபைன் பண்ணாராம். ஏன்னா அவங்கள தாண்டி இன்னைக்கு இப்போ காரில் போகிறோன்னு. பிரிட்டிஷ் இந்தியாலையா? இல்லை, இவங்க சரபோஜி மன்னர் காலத்தில் அவங்க மன்னரில். ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க போகும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கார்களை பற்றி பேசவே பாதி நேரம் வேணும் போலயே. நீங்கள் என்ன கார் பயன்படுத்துறீங்க? இது நான் பயன்படுத்துறது இந்த கார் 2 கார் தான். இது அம்மாவுக்காக வாங்கின காரு. கேரவன் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, அதனால் அந்த காரை வாங்கினுச்சு. தேர்தல் சமயங்கள இல்லை, இது தேர்தலுக்கு பயன்படுத்துகிற கார் இல்லை, சும்மா ஃபேமிலி போகிற கேரவன். அது மாதிரி சார், இந்த வீட்டை கடந்து போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்கிறது இந்த வீட்டு மேலே இருக்கும். ஆனால் உள்ள வந்து இந்த வீட்டோட வரலாறாக இருக்கட்டும், சிறப்புகள் இருக்கிறது பாதி பேருக்கு தெரியாது. உண்மையிலே தெரியாது. ஏன்னா இது வந்து பரம்பரையாக இருந்தது. அந்த காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மண் சுவராக இருக்கும். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உயரப்படுத்தி பண்ணேன். ஏன்னா அப்போ வீடே கிடையாது. அங்கே வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா
தஞ்சாவூரில் முக்கால்வாசி தர்கா இடம் தான். நம்ம பட்டா இடங்கிறது நம்மளோட இடமும் பரிசுத்த இடம் தான். பாக்கி யாருக்கும் பட்டா கிடையாது, எல்லாமே தர்கா இடம் தான். அந்த இருக்கிற மெயின் கம்ப்ளீட்டாக இது பூரா எல்லாமே தர்கா தான். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பூரா தர்கா. இந்த ஆப்போசிட்டில் கொஞ்சம் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்குது. இது ஒரு 3 ஏக்கர் உள்ள பங்களா. பின்னாடி கொஞ்சம் இடம்லாம் இருக்குது. நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து 3 ஏக்கர். இது 3 ஏக்கர். 3 ஏக்கர்ல என்னென்னலாம் இருக்குது உள்ள? இதில் ஒன்றும் கிடையாது. சும்மா அந்த பொண்ணுக்காக ஒரு வீடு, இது ஏற்கனவே இருந்த வீட்டை நான் கொஞ்சம் மாடர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ கார்டன் பண்ணது. பின்னாடி மாடு, ஒரு கோயில். ஆனால் இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ தூரம் நம்ம வந்து இங்கே வளர்ந்துருந்தாலும் அந்த ஆடு மாடு அதெல்லாம் நல்லா இருக்கு. மாடு இருக்கணுமேங்கிறதுக்காக வச்சிருக்கோம், வச்சிருக்கீங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா மாடு வச்சிருக்கிறது இப்போ எல்லாம் ஒரு விசேஷமான. அப்போ அங்கே வீட்டில் நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் மாடு இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு ஐதீகம், அதுக்காக இருக்கிறதெல்லாம். இப்போ கடந்த முறை பார்த்ததுக்கும் இப்போ அந்த நகை அளவு குறைஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்காக நான் போட்டு வந்தேன். ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கொஞ்சம் இது பண்ணுறது. அதுவும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட், அதை தவிர்த்து அந்த பேண்ட் ஷர்ட் அதெல்லாம் போடுவீங்களா? அது போடுறது இல்லை. சின்ன வயசுல இருந்தேவா? ஃபாரின் போனால் போடுவேன். இதில் போடுறது இல்லை. இங்கே லோக்கலில் டெல்லி போனால் கூட நான் வேட்டி சட்டை தான். என்ன இந்த தோரணம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப இல்லை, எனக்கு அது என்னமோ அது ட்ரேட்மார்க் மாரி. இதில் நான் சட்டை கிட்ட போட்டுக்கிட்டு போனானோ இல்லை இனிமேல் ஜிப்பா இல்லாமல் போனோன்னா வித்தியாசமாக ஒரு மக்கள் பார்த்து கேட்குற ஒரு கேள்விக்குறி ஆயிடுது. சட்டம் உங்களுக்கு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பழகி போச்சு. ட்ரெஸ் கோடுங்கிறது முக்கியம். அரசியல்வாதிக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அரசியல்வாதிக்கு ட்ரெஸ் கோடுங்கிறது முக்கியம். அதுவும் அப்பாவோட சட்டையில அந்த தங்க பட்டன் இருக்குமாமே, இது உண்மையா? ஆமா, உண்டு. நானும் போட்டிருந்தேன், இப்பெல்லாம் போடுறது இல்லை. என்ன காரணம்? மற்றபடி தங்கத்தெல்லாம் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது ரெகுலரா எங்க ஃபேமிலியில எல்லாருமே தங்க பட்டன் போட்டுப்பாங்க. ஆனா அப்பா வந்து உங்களை மாதிரி வந்து கையிலையோ அதெல்லாம் யாருமே எங்க ஃபேமிலியில என்ன தவிர வேற யாரும் போடுறது. என்னோட சன்னு கூட. அப்படியா? இங்க ஒரு கார் வரிசையில் நிக்குது. இல்ல, இது பூரா எல்லாம் தம்பி காரு. அப்படிங்களா? அங்க வரிசையா நிறுத்தினா ஒரு மாதிரி பாக்குறோம், ஒரு மாதிரி தான் இருக்குன்னு. இது விண்டேஜ் காருங்களா சார்? இல்ல, இது கண்டசா அவன் ரெடி பண்ணியிருக்கான். ஓஹோ. இன்னொரு ஜீப்பு கூட வாங்கியிருக்கான், அதுலதான் போயிருக்கான் விளையாட. 1948 அந்த மாடல். அந்த மாதிரி இது மிலிட்டரி ஜீப். ஓ, பழைய வில்லிஸ் அவங்க பயன்படுத்துறாங்க அந்த மிலிட்டரி. நீங்க பொதுவா இந்த கார் எல்லாம் பயன்படுத்துறது இல்ல? நான் எதுவும் போறது இல்லை. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குமே, போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தோரணையா? எனக்குமே வெளியில இருந்து பாக்குறப்போ இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு வீடு, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கு. பாக்கலாம். சார் ஆனா உள்ள வந்தாலுமே அந்த 100 வருஷம் வீடு மாதிரியே தெரியல, ஏதோ இப்ப கட்டினது மாதிரி இருக்கு. இல்லை, அதான் நான் சொல்றேன், ஏற்கனவே இருந்த வீடு ரொம்ப டேமேஜ் ஆகி அப்புறம் திருப்பி நான் ரீபில்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு புது வீடு மாரி ரீபில்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே செவரு இவரெல்லாம் எல்லாம் திருப்பி விட்டுடுச்சு. எல்லாமே திருப்பி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த செங்கல் இருக்கிற வரைக்கும் இது பண்ணிட்டு அப்புறம் திருப்பி எல்லாம் பிளாஸ்டர் பண்ணது. இப்போ மராமத்து பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமுமே அந்த பாரம்பரியம் இல்லை அப்படியே இருக்கு. அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இந்த ஆன்டிக் லுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிடிக்கும். ரெண்டாவது இது வந்து ஹைட்டாக உள்ள சீலிங்கு. அப்போல்லாம் என்ன வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி குளிர் சில்னஸ் இருக்கும். இப்போ நம்ம மாடர்ன் ஆக்கினதுக்கு அப்புறம் அதில் பெரிய டெஸ்ட் வெண்டாச்சு ஃபால்ஸ் ரூஃபிங்லாம் போட்டோன்னா ஏசி இல்லாமல் இருக்க முடியல. அங்கங்க இந்த லோகோவை பார்க்க முடியுது. இது என்ன? ஆமாம், இது சும்மா எங்களோட இதுக்காக வச்சுக்கிறது. அந்த அப்படியா? உங்களுக்குன்னா அதில் இருக்கிறது என்ன? ஒன்று கத்தி மாதிரி இருக்கு, வாள் மாதிரி. இல்லை, எல்லாம் கோடாலி. அந்த இது கத்தி. இது வாளுங்களா? இது வா. ஏற்கனவே எல்லாம் ஒரிஜினலாக இருந்துச்சு, இப்போ நாங்கள் கொஞ்சம் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்குது. இது யார் பயன்படுத்தினது? இதெல்லாம் சும்மா வச்சிருந்தது தான், யாரு பயன்படுத்த முடியும். அப்பாவா இல்லை தாத்தாவா? தாத்தா எல்லாம் தாத்தா காலத்துல இருந்துருக்கு. அதை பாதுகாத்து இப்படி வச்சுக்கிறதே பெரிய விஷயம். இப்போ கடைசியா இங்க அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு போனது அண்ணாமலை தான். என்ன திடீர்னு சந்திப்பா அப்படிங்க? அது இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா மரியாதை நிமித்தமாக தான். ஏற்கனவே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் வரும்போது வர்றேன்னு சொன்னார். அதான் நான் அந்த பழைய பேட்டிலையும் அவரும் சொல்லியிருப்பார், நானும் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அவர் வந்தது அன்றைக்கி தேர்தல் டைமாக இருந்த தொட்டு அதை வந்து பரபரப்பாக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணாமலை சாருமே தெளிவாக சொன்னார், இது மாதிரி எந்த அரசியலும் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில இருந்து கூப்பிட்டு கேட்டாங்களா எதுவும்? இல்லை, அதெல்லாம்
நீங்க வாசி கேட்டுக்க மாட்டாங்க. இல்லை அது ஒன்றும் கேட்கல. ஏன்னா அதுவும் சும்மா கீழே இருக்கிறவங்க சும்மா அது ஏதோ ஒரு மாதிரி பரபரப்பாக ஆக்கணுங்கிறதுக்காக பண்ணது. மேலேருந்து என்கிட்ட யாரும் கேட்கல. இதுதான் என்னுடைய பெட்ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கல்ல, நான் பழைய காலத்து இது இருக்குன்னு. அது காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து நான் மலேசியாவில் மெனக்கெட்டு போய் தேடி பிடிச்சி வாங்கினேன். இந்த ஃபர்னிச்சர்லாம் மலேசியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்தீங்க? எல்லாம் அந்த மாரி ஃபர்னிச்சர் ஒரு 10-11 ஃபர்னிச்சரு. இதையும் கொஞ்சம் ஓல்டு லுக் இருக்கணுங்கிறதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணது. கொஞ்சம் ஆன்டிக்ஸு அந்த மாரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அந்த வாசனை அதுவே இப்படி இயற்கையாக இருக்கு பாருங்க, உள்ளே வந்தாலே நல்லா இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் எனக்கு இந்த ஆர்டிஸ்டிக்காக இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். நிறைய ஓவியங்கள் இருக்குங்களே. இது எனக்கு நான் ஒரு கடை திறப்புலாவில் கொடுத்தாங்க அந்த இது. மற்றதெல்லாம் இதெல்லாம் எங்கள் தாத்தா வீட்டில் இருந்த பழைய படங்கள். இந்த படம்லாம் தாத்தா வீட்டில் இருந்தது. பட் இவ்வளோ நாள் இருக்குது பாருங்க. இவங்க நம்ம ஃபேமிலி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாராஜா, இங்கே ராஜா ஃபேமிலிக்கு ஈக்குவலாக இங்கே ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த அந்த இது இருக்கும், அந்த டச் இருக்கும், அந்த ஒரு சாயல் இருக்கும். நிறைய புகைப்படங்களை பார்க்க முடியுது. அப்படியே கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். யாரும் இது ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய தாத்தா. காமராஜருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க. கிருஷ்ணசாமி வாண்டையார். அவங்க அச்சி பேர் வந்து பொன்னம்மாள். உங்களுக்குமே அதே பேர் வச்சுருக்காங்க? இப்படி அது எங்களுக்கு அடுத்தடுத்தது வைப்பாங்க. இப்போ என் சன்னுக்கு வந்து எங்கள் அப்பாவோட பேர். அது அப்படியே அடுத்தடுத்தது வரும். தாத்தாவோட பேர் பேரனுக்கு வைப்பாங்க. இது உங்கள் குடும்ப பாரம்பரியம் வைக்கிறது? ஆமாம். தாத்தாவோட பேர் பேரப்பிள்ளைக்கு வைப்பாங்க. பேரப்பிள்ளை யார் ஃபர்ஸ்ட்டு பிறக்கிறாங்களோ வைப்பாங்க. இப்போ சப்போஸ் எங்கள் சித்தப்பாவுக்கும் ஆம்பளை பிள்ளை இருக்குது, அதனால் அது தனசேகர வாண்டையார்னு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அதுமாரி ஃபஸ்ட்டு பிறக்கிறவங்களுக்கு இந்த பேர் வைப்பாங்க. எங்களுக்கு முன்னால் அந்த மான் கொம்பு நிறைய. இந்த மான் கொம்பு எல்லாம் சொன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது எல்லா மான் கொம்புமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் மான் கொம்பு. கீழே செஞ்சுருக்கிறது மரத்தில், கொம்பு வந்து ஒரிஜினல். இது எல்லாமே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலன்னா கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அதனால் எல்லா மான் கொம்பும் இங்கே இருக்கிறதா இருந்தாலும் சரி, பூண்டியில் இருந்தாலும் சரி, நீ அனிமலோட இது பூரா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். என்ன காரணம் அந்த மான் கொம்பு மேலே அதிகமாக விருப்பப்படுறதுக்கு? இவங்கெல்லாம் அப்போல்லாம் அவங்களுக்கு ஜெம்தார் பெரிய லெவலில் இருக்கும்போது அப்போல்லாம் அந்த வேட்டைக்கு போகிறதெல்லாம், அந்த புலி தோல் மான் எல்லாம் வேட்டைக்கு போகிறதெல்லாம் அப்போல்லாம் காமனு. இப்போ தான் கொக்கோவோட சுடக்கூடாதுங்கிறாங்க. அப்போல்லாம் காமனாக இருக்கும். எல்லாருக்கும் துப்பாக்கி இருக்கும், அதனால் எல்லாம் காமனாக இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லாம் அவங்க எங்கள் தாத்தா அதுமாரி எல்லாம் அன் பண்ணதும் ஹண்டிங்கில் வந்ததும். வேட்டையாடி அதை கொம்புகளை மட்டும் பதப்படுத்தி வச்சுட்டாங்க. ஊஞ்சல் பார்க்குறதுக்கே இதெல்லாம் அந்த பழைய இது இருக்கணுங்கிறதுக்காக தேடி பிடிச்ச ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினது. இப்போ மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் இந்த ஆன்டிக்ஸ் இருக்கும். மாடர்னாக இருக்கிறதோட அந்த சோஃபா உள்பட பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ஸின் உள்பட எல்லாம் பழைய காலத்து இது இருக்கும். ஊஞ்சல்லாம் ஆடுறது உண்டா? சும்மா உட்காந்தா லட்சம் ஊஞ்சல் ஆடுறதுல இப்போலாம். இப்போ உள்ளே இருக்கும்போதே அந்த வெப்பத்தையும் உணர முடியல, நல்லா கூலிங்காக இருக்குது. அந்த இல்லை அதான் சொல்கிறேன், இதோ இந்த சீலிங் வந்து இந்த ஹைட்டு இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக இந்த ஃபால்ஸ் ரூஃபிங் போட்டதுனால கொஞ்சம் நான் ஏற்கனவே சொல்கிற மாரி அந்த பழைய கூலிங் கிடையாது, இயற்கையான கூலிங். இது வந்து நம்ம ஏசி போடுறதுனால ஏசி இல்லாமலாம் இப்போ இருக்க முடிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளேயும். மாடர்ன் ஆகுனது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நிறைய இது மாதிரி பார்க்க முடியுது, மீன் அது மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் ஐதீகமாக கோமாதாங்கிறது கண்ணுக்குட்டியோடு இருக்கிறது நல்லதும்பாங்க. இது நீங்கள் இது என் ஒய்ஃபு. அப்போ சின்ன அந்த கையில் மட்டும் தங்க போட்டிருக்கீங்க? இதே காப்பு தான் போட்டிருப்பேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பழைய சகுந்தலா நடராஜன்னு பழைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள பெரிய ஆர்டிஸ்ட், பரதநாட்டியம். இதெல்லாம் ஒரிஜினல் ஃபோட்டோஸ். இது சும்மா ஓய்வு எடுக்கிறதா? சும்மா டிவி பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இப்போ நீங்கள் கடைசியாக போகாது பார்த்தது? ஆமாம், இப்போ எல்லாம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா பையன் கல்யாணத்தும் போது இதெல்லாம் நேரம் இருக்குமா இது மாதிரி உட்காந்து டிவி பார்க்குறது? அதெல்லாம் நல்லா அவங்க பார்ப்பாங்க. மருமக பொண்ணு அதான் இந்த மான் கொம்பு இதெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல். இப்போ இது அந்த யானை மான் கொம்பு இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கிறதுனால இந்த மாதிரி இந்த வாட்சை தேடி பிடிச்சி வாங்குறது. மான் கொம்பு இல்லை, எல்லா மான் கொம்புமே பெருசா இருக்கு, பெரிய பெரிய. அந்த காலத்துல கடமானது மாதிரி கிடமான் தான் அதெல்லாம். அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஷூட்டிங்கிறது அலௌடு. ஆமா, அதனால எல்லாம் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ்டு கன்னு.
ஆனா இந்த ஹாலை மட்டுமே ஒண்ணு ஒண்ணா பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகும் போல எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சு இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டு நாங்க எல்லாம் பண்ணது எவ்வளவு நாளா இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணோம், நீங்க ரசிக்கிறது ஒரு மணி நேரம் ஆகணும்ல. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வந்து வைக்கிறது, அது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் மாசம் இதுதான். எங்கேயாவது போகும்போது இந்த இடத்துல இதை மாட்டலாம்னு ஒரு திங்கிங்லேயே போறது, கிடைக்கும் போது வாங்கிடுறது. இந்த பொருளே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது இல்லை இது ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எப்பயுமே பிடிக்கிறது இந்த மாதிரி கத்தி, மானு, அந்த மாதிரி தான். யூஸ்வலாக சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அது பிடிக்கும். கத்தியும் சும்மா ஷோ தான் இதெல்லாம். அந்த பழைய காலத்து அந்த ஃபேமிலிங்கிறதுனால உங்களுக்குமே நிறைய பேர் பரிசு கொடுக்கும் போது அந்த வாழ் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு. நல்ல அந்த ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. அப்படியே இது 1000 சதுரடி இந்த ஹால் மட்டும். இந்த ஹால் மட்டும் இது என்னுடைய சன் ரூமு. அவனுடைய டேஸ்ட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த டோரை பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமாக இருக்கும். இதில் இருக்கிற மாரி, ப்ரெசன்ட்டில் இருக்கிற மாரி இந்த கதை திறந்தா இருக்கும். பட் இட்ஸ் நாட் இது ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஜன்னல் இருக்க மாரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவனுக்கு எலும்பு கூடுனா ரொம்ப பிடிக்கும். எலும்பு கூடு. ஆனால் நிறைய பேர் அந்த ஒரு சாஸ்திரம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வைக்க மாட்டாங்க. நிறைய அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனுக்கு பிடிச்சதே அந்த சிம்பிள் தான், எலும்பு கூடு. நீங்களும் எனக்கு அது பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி மிருகமா மானு, பையனோட ஆசை அவர் என்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நீங்களும் இந்த மான் கொம்பும் தான் ஒரிஜினல். உங்களுக்கு இந்த ரூம்ல என்ன பிடிச்சது என்ன பிடிக்காது? இல்ல எல்லாம் நான் செட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியா? நீங்க தான் செட் பண்ணது நான். அதுக்கப்புறம் அவன் பண்ணிக்கிட்டதெல்லாம் இந்த 2 போட்டோவும் நான் தான் வைக்க சொன்னேன். அது என் மருமகள் சொன்ன டிடிவி சார் பொண்ணு. அவங்க எங்கள் ஃபேமிலியில் யாருமே சிகரெட்டு குடிக்கிறதோ இல்லை இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதோ யாருமே பண்ணுறது கிடையாது. இப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னு கூட நினச்சிருப்பீங்க இதில் ஏதோ பியர்னு. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது கிடையாது, யாருமே கிடையாது. என்னது இது? அப்புறம் இது சும்மா இதே தான், ஒன்றுமே கிடையாது. அப்படியா? இது அந்த இதுலேயே வர்றது. ஓ, அதான் பசங்க இந்த மாதிரி வந்தோடனே அந்த சைடு மட்டும் எடுக்க வேணாம். அதான் எனக்கு புரியல. அதுக்காக தான் நான் சரி அது அவங்க ஏதாச்சும் நினைச்சிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் சரி இது பப்ளிக்காகவும் தெரியும். நான் இது வேற ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி வச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிடையாது. வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வரது உண்டா? வீட்டுக்கு எங்க போனாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆன்டிக்ஸா தான் பார்த்து வாங்குறது, வாங்கிட்டு வந்துருவீங்க. அப்பாவும் நிறைய வெளிநாட்டுகளுக்கு, அப்பாவோட டேஸ்ட் அது வேற மாதிரி இருக்கும். அது நான் அப்பா வீட்டை காட்டுறேன், அங்க பேசலாம். பட் இங்க என்னோட இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதுதான் எங்க தாத்தா எல்லாம் யூஸ் பண்ண கன்னு. கன்னுக்குனே தனி ஒரு கேபினா? ஆனால் புத்தம் புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டியும் வீணாக போயிடும். இது இப்போ என்ன சார் ஒவ்வொன்று வித்தியாசமான கன்னா இல்லை? ஆமாம், இது வந்து இது 3006ன்னு பெரிய அனிமலை சுடுறது. இது எங்கள் மாமனாரோட கன்று. ஓ, இதெல்லாம் தோட்டா? பெரிய தோட்டம் வரும். இதெல்லாம் சும்மா இந்த இதெல்லாம் மயில் அந்த மாதிரி சுற்றுறது, சும்மா சின்ன விலங்குகள். இதில் டபுள் பேரல் இது. இதெல்லாம் அப்போ இருந்தது மாதிரியே இருக்கா இல்லை ஏதாச்சும் பெயிண்டிங் ஏதாச்சும்? இல்லை, எல்லாம் நான் மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் இது பண்ணணும், பாலிஷ் இது போடுவோம். இதையும் இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். ஒப்படைச்சிட்டு இப்போ தான் அதான் அங்கே வச்சுட்டாங்க. நான் மெட்ராஸில் இருந்தேன் அப்போ. அது 1 மாதம் கழிச்சு தானே கொடுப்பாங்க. இதில் 2 குழல் இருக்கு. ஒரே மாதிரி டைப் தான், ஆனால் 2 இருக்கும். 3ஆ சார்? இது 2 குழா, 1. இது வந்து ரைஃபிள், 22 ரைஃபிள். இது பவர்ஃபுல்லாக இருக்கும், 1 கிலோமீட்டர் ரேஞ்சு. வா, இப்போலாம் அந்த ஸ்னைப்பர் மாதிரி. இப்போ எங்கே தோட்டா போடுவாங்க? தோட்டம் இங்கே. ஓகே, இதுக்குள்ள தோட்டாலாம் பாதுகாத்து வச்சிருக்கீங்களா? மேகசின் எல்லாம் இருக்குது. இந்த மேகசின் 6 தோட்டாவே இருக்கும். தானாக லோட் ஆயிரும். இதை மட்டும் எடுத்துட்டோம்னா தானாக இது ரிஜெக்ட் ஆகி. இது லென்ஸு. இது லென்ஸு எட்டி பாரு. ஏன்னா 1 கிலோமீட்டர்னால 1 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும். இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறது உண்டா? இல்லை, இப்போ எல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே. ஆமாம், அதனால் சும்மா
பழைய இதை பாதுகாத்து வச்சுருக்கோம். கை துப்பாக்கி மாதிரி பாதுகாப்புக்கு பிஸ்டல் அது மாதிரிலாம் அது வாங்கிருக்கீங்களா? வாங்கலை, அது வாங்கலை. எங்களுக்கு அது தேவையில்லை, நானும் வாங்கலை. வாங்கல. அது பயம் இருக்கிறவங்க தான் வாங்கணும். இதெல்லாம் இப்போ நான் பண்ணது பூஜை ரூம். நான் இப்போ இந்த வீடு கட்டும்போது இதெல்லாம் தான் அவங்க பெரியவங்க ஃபோட்டோஸ். பரவாயில்ல. பூஜை ரூம்ல வந்து குடும்பத்தை சேர்ந்த ஆமா. மனைவி எல்லாரையுமே வச்சிருக்கீங்க. தினந்தோறும் வெளியில போறதா இருந்தா இங்க வந்துட்டு சாமி கும்பிட்டு சாமி எப்படி கும்பிட்டு காலையில் சாமி கும்பிட்டு வெளியில் போகிறதுன்னு இல்லை, சாமி கும்பிட்டு தான் போகிறோம். காலையில regular-ஆ. வெளியில் போகும்போது இந்த சாய்பாபா கும்பிட்டு. ஆனா சார் வீட்டை வந்து முழுமையா சுத்தி பார்க்கணும், ஒவ்வொரு பொருளையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கும்ல. இது எப்படி வந்துச்சுங்க, எங்க வாங்கப்பட்டது, என்ன அப்படின்ட்டு. நாங்கள் எவ்வளவு நாளாக இதை சேர்த்து வச்சுருந்தா இப்போ ஒரு நாள் பத்தாமல் இருக்கிறது தான் நாங்கள் பெருமையாக. ஆமா ஆமா, அது கரெக்ட். ஒரு 3 தலைமுறையா சேர்த்து வச்ச பாதுகாத்து பாதுகாத்து பார்த்து வச்சுக்கிறது. அதுக்கு சிமிலராக 3 தலைமுறையாக கிடைக்கலன்னா கூட அதுக்கு சிமிலராக கிடைக்கிற மாதிரி. நிறைய பேர் அந்த ஐதீகம் பார்த்துட்டு விலங்குகள் எல்லாம் உள்ள வைக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது எங்கள் மாமா சுட்டது. உண்மையான தோல். ஆமா, உண்மையான புலி இது. ஆமா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் காதெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ இதில் மீசையெல்லாம் இருந்துச்சு. என் மிஸ்ஸஸ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்தையும் பிடிக்கிட்டாப்புல இருக்கு. இது ஆக்சுவலாக முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் தோலாக வருது. முன்னாடி ஸ்டஃப்ன்றது வந்து ஒன்லி மைசூரில் பண்ணுவாங்க. இதை பதப்படுத்தி இப்போ பதப்படுத்தி இப்போ மைசூரில் பண்ணி அப்படியே ரெகுலர் இது மாரி. இது ஆக்சுவலாக அப்போ சுட்டது தான். வா, எவ்வளவு நீளம். இந்த காதெல்லாம் நீங்க சொல்றது காது மாதிரி எல்லாம் இதாகிடுச்சு. கண்ணெல்லாம் ஒரிஜினல். ஆனா ஐதீகம் பார்த்துட்டு நிறைய விலங்குகள் காட்டுல இருக்கிறதெல்லாம் வீட்டுல வைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மானு, யானை, சிறுத்தை எல்லாமே வச்சிருக்கீங்க. அதுல விருப்பம் இருக்கிறதுனால எல்லாருமே இப்போ கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி தான் வைக்கணும். இதெல்லாம் இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் வேட்டையாட? இது இப்போதான் ரீசெண்டாக எங்கள் மாமா காலத்தில் தானே. ஒரு 50 வருஷம். 50 வருஷம் ஆகும். 50 வருஷம். இது இப்போ நான் கட்டின கோயில் ஒரு 6 வருஷம் ஆகுது. இது அந்த பாபா மேலே உள்ள ஒரு இதில் பிரியத்தில் கட்டினது. இப்போ வெளியில் நான் போனாலும் இதை கும்பிட்டுட்டு தான் போகிறது. இது வந்ததுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. ஒரு மனசளவில் ரொம்ப சென்டிமெண்டலாக கொஞ்சம் ஃபீல் பெட்டர். பாபா இப்போ இந்த பாபா பார்த்தீங்கன்னா நிறைய பாபா பக்தர்கள் வருவாங்க. யாருமே இந்த மாரி ஒரு சிரிச்ச முகத்தோட நீங்கள் எந்த பக்கம் போனீங்கன்னாலும் பார்க்குற மாரி, நம்மளை பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கும். நான் இதை கொண்டுக்கிட்டு வந்தபோது எனக்கு தெரியல, அப்பயும் இப்படி தான் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நாளாக என்னமோ ரொம்ப என்னோட கூட இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங். அந்த தம்பி ஜீப் வந்துட்டான். அதுமாரி ஒரு ஃபீலிங்கு. இது வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவாக எல்லாமே நல்லா இருக்கு. இது பக்கத்துல சார் இது இப்போ பிள்ளையார் கோயில் கட்டுறோம். ஏற்கனவே அந்த தேட்டரில் இருந்த பிள்ளையார் கோயில் ஒரு இதில் இல்லாமல் இருந்துச்சு. அதனால அந்த பிள்ளையார் எடுத்தாந்து கொட்டி வர 29ஆம் தேதி இது கும்பாபிஷேகம். உங்களுக்கு இப்போ இடையில இந்த உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ பரவாயில்ல, என்ன அதுக்கு நடுப்புற அந்த கிட்னி ஸ்டோன் வந்ததில் நான் கொஞ்சம் அலட்சியமாக விட்டேன், வலி இல்லைன்னு. அது கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவலில் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. என்ன சார் இருந்தாலும் அந்த உடல்நிலை ஒரு பக்கத்தில் இல்லை, அது ஏற்கனவே நான் என்னோட உடல் பயிற்சி ஏற்கனவே நான் இருந்த உடம்புல நான் இருந்த இதனால தாக்கு பிடிச்சிச்சு. சாதாரணமாக யாராச்சும் இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அந்தளவுக்கு தொந்தரவு கொடுத்துச்சு. ஆமாம், நான் ஆல்மோஸ்ட் நான் இப்போ இருக்கிறதுல ஒரு 20% தான் இருந்தேன். என்ன சொல்றீங்க? இப்போ இருக்கிறது 20% தான் இருந்தேன். அடையாளமே தெரியாது, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. நான் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனது கிடையாது. இவன் மலைக்கு கூட சொல்லுவாங்களே விளையாட்டுக்கு ஒதுங்கினது கிடையாதுன்னு. அதுமாரி இது ஆனதுக்கப்புறம் ரொம்ப வேற வழி இல்லை. அது என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. டைம் தான். அது நான் எக்ஸசைஸ் பாடியாக இருந்ததுனால தாக்கு பிடிச்சி. இதுல இருக்கிறதோட 20% தான். அப்படிதானே நீங்க கண்ணாடி போய் நின்று பார்க்கும்போது உங்களுக்கே நிறைய பேர் வருத்தப்பட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறவங்க, பழைய என்னை பார்த்தவங்களாம். ஏன்னா என்ன ரொம்ப வருஷமா ஒரு 15-20 வருஷமா என்ன ஒரே மாதிரி பார்க்கறதுனால அது ஒரு தோரணையா அது அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு ஒரு மாதிரி. அதுக்கே நான் ஜாஸ்தி ஒரு 4 மாதம் யாரையுமே நான் பார்க்கல. 4 மாதம் யாரையுமே நான் வெளியில் விசிட்டர்ஸை பார்க்கல. ஏன்னா அவங்க பார்த்து வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க, கஷ்டமாக இருக்குது. சும்மா வந்து விசாரிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்து கண் கலங்கும் போது கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி நீங்க ஏத்திக்கிட்டீங்க? இல்லை, எனக்கு வந்து என்னோட உடம்புல உள்ள நம்பிக்கை உண்டு. பட் அவங்க அழுவும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். சரி, ஏன் தேவையில்லாமப்பா அவங்களையும் கஷ்டப்படுத்துவானுங்கிறதுனால 4 மாதம் பார்க்கல. அந்த நேரத்தில் என்னங்க தோணுச்சு? இது மாதிரி எவ்வளோதான் காசு பணம் அது மாதிரி இருந்தாலும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். பிள்ளைய கூப்பிட்டு என் சன்னை கூப்பிட்டு நான் நல்லபடியாக பழைய மாரி எங்களை போல எல்லாரையும் அனுசரித்து நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க? இது இயல்பான ஒரு வார்த்தை. அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவ்வளோ எனக்கு வந்து அதான் நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. அதனால இங்கே போனோன்னே
ஒரு மாதிரி எனக்கே கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் இதாகிட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட சொன்னது என்னை வெளியில் விட்ருங்க, நான் பொழைச்சிக்குவேன், இங்கே இருந்தால் என்னை காலி பண்ணிடுவீங்கன்னு சொல்லி வெளியில் வந்தேன். ஆனால் நீங்கள் அப்போ உண்மையில ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு உடல் அளவில் பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் மோஸ்ட்லி யாருக்கும் சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் தெரியும், யாரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சன்னு. அந்த பள்ளி நினைவுகள் அதெல்லாம் அப்பெல்லாம் எப்படி ரொம்ப ரக்கடா இல்லை? இப்படியே தான் இருப்பேன். சாஃப்டா இருப்பீங்க? இப்படியே தான் இருப்பேன். அப்போ மீசை எப்படி வச்சிருப்பேன், அந்த மெக்சிகன் மீசை மாரி. நான் ஒருத்தன் தான் மீசை வச்சிருப்பேன் ஸ்கூல் படிக்கும்போது. செயின் போட்டிருப்பாங்க, 2 பட்டனை போட மாட்டேன். ஸ்கூல்ல கேட்க மாட்டாங்க? கேட்பாங்க. நான் அதே மாதிரி இங்கேயும் ரேக் பண்றதுக்கே கொஞ்சம் பயந்தாங்க ஹாரிஸில். அப்போ இருந்துச்சு ரேக்கிங்லாம்? ஆமாம் ஆமாம், ரொம்ப கடுமையாக இருக்கும். அங்கே டயலாவில் படிக்கும்போது எப்படி சார், படிப்பு வீடு அது மாதிரி இருப்பீங்களா இல்லை பொழுதுபோக்கு அது மாதிரிலாம்? இல்லை, அங்கே நான் ஃபுட்பால் கேப்டனாக இருந்தேன். அங்கே ஃபுட்பால் நான் இங்கே ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அத்லெட்டிக்ஸு ஃபுட்பால் விளாடுவேன். அங்கே ஃபுட்பால் கேப்டனாக இருந்தேன், 2 வருஷம் விளாண்டேன். அப்புறம் ஆர்இசி வந்து ஃபுட்பால் கேப்டனாக இருந்தேன். அப்போ குடும்பம் இங்கே இருந்தாங்க, அப்பா அம்மாலாம் இங்கே இருந்தாங்க? எல்லாருமே இங்கே தான். நான் மெட்ராஸில் லெவலில் படிக்கும் போதும் வீடு வாடகைக்கு பிடிச்சி அங்கே இருந்தேன் தனியாக. அதே மாதிரி இங்கே ஆர்இசி வந்து கம்பல்சரி ஹாஸ்டல். எப்படி இவ்வளோ வந்து பெரிய வீடு, சொந்தக்காரவங்க? இல்லை, எங்கள் அப்பாவே சொல்லுவாங்க, ஏதாச்சும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா, அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவோம்ல, அது மாதிரி வந்தால் விரட்டி விட்டுருவாங்க. ஏன் வாழ்க்கை பூரா நீங்கள் தான் இருக்க போகிற, என்ன இப்போவே ஏன் வர்ற அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. ஏன்னா அவங்க மான்ஃபர்டில் படித்து ஏற்காடில் கம்ப்ளீட்டாக சின்ன பிள்ளையில ஒரு 6-7 வயசுலேயே போய் மான்ஃபர்டில் படிக்க ஆரம்பிச்சு, அவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால, இந்த லைஃப் உனக்கு கிடைக்காது, எப்பயுமே நீ ஊருக்கு வந்தீங்கன்னா அது பழைய லைஃப், ஸ்கூல் காலேஜ் இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க. சார் இப்போ வந்து உங்களை வந்து சொல்கிறது அப்படின்னால இந்த பூண்டியை மையமாக வச்சு தான் பூண்டி வாண்டையார் குடும்பம் அப்படின்னு. ஆமாம், அதுதான் எங்களுக்கு அடையாளமே. இப்போ பூண்டி எங்கே இருக்குது? இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே தான் அந்த ஒரு இதே ஆரம்பமாகுது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். நான் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. போகலாமா சார்? போவோம். எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம். அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில், அதுதான். அது இன்னும் இருக்கு நான் காட்டுறேன். இப்போ கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்கள் நிலம் தானே? பட்டிகடாப்பட்டினம் எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாம் நம்ம இடம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அங்கங்கே நிலம் இருக்கிறதுனால? இல்லை இல்லை, நம்ம ஏக்கரு அது அப்படின்லாம் மொத்தம் 7000 ஏக்கரை ஒரே ஆள் பண்ணுறதுங்கிறது பெரிய இதுதான். இல்லை, எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு தான். அந்த எங்கிட்ட திரும்பினாலும் நம்மளுக்கு தான் இருக்கீங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வேறு நடுப்பு எதுவுமே கிடையாது. அங்கே அந்த போனால் தான் பிரைவேட் பார்ட்டி ஃபுல்லாக ஐயாக்கு தான். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இது கமர்ஷியலாக பண்ணக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இருந்தால் கூட யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ஈவன் எனக்காக இருக்கட்டும், என் பிள்ளையாக இருக்கட்டும், இன்னும் வரப்போகிற பேர பிள்ளையாக இருக்கட்டும். ஏன்னா அந்த ஆரம்பத்துலேருந்து நாங்கள் அது மாதிரி வந்துட்டதுனால யாருக்குமே அந்த மோட்டிவேஷன் கிடையாது. காலேஜில் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம இருக்கிற ஃபண்டை ஒழுங்காக யூஸ் பண்ணாலே பெரிய லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணலாம். Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand.